வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் டாக்டர் ஜேஏ ஆஸ்திரேலியாவிலிருந்து. இன்னைக்கு நம்ம துரை வைகோவையும், வைகோவையும் பத்தி பார்க்க போறோம். துரை வைகோ, விஜய் ஓடுற பக்கம்லாம் ஓடுறாரு. அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்தாருன்னா, ஏர்போர்ட்டுக்கு ஓடி போய் அவர நான் வரவேற்க போறேன் அப்படிங்கிறாரு. அவரு டெல்லி போனாருன்னா பின்னாடியே ஓடுறாரு. அப்புறம் முதல்வரை நான் சந்தித்து தொகுதிய பத்தி பேசினேன்னு ரொம்ப துடிக்கிறாரு. இங்கேயும் அங்கேயும் குதிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, நான் நாங்க திமுக சின்னத்தில நின்னுறது பெரிய தவறா போச்சு. நாங்க எங்க சின்னத்திலேயே நின்னுருக்கணும் அப்படின்னு ரொம்பலாம் ஃபீல் பண்றாரு. ஸோ, அவருக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. அவங்க அப்பா எப்படி பல வருடங்கள் திமுகவோட ஆதரவுள்ள எம்பியா இருந்து அத அனுபவிச்சாரு. அப்புறம் எப்படி திமுகவுக்கே நன்றி இல்லாம அவர் நடந்துக்கிட்டாரு. அதனால அவர் தன்னோட கிரெடிபிலிட்டிய அரசியல் நம்பகத்தன்மைய இழந்து அவர் ஏன் இப்படி நிற்கிறாருங்கிறதுக்கு துரை வைகோவுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. குறுக்கு வழியில வாரிசா அவர் வந்துட்டதுனால அதோட மகிமை, உழைப்போட மகிமை அவருக்கு தெரியாது. வாரிசா மு.க. ஸ்டாலின் போல வந்தாலும் நடந்து, உழைச்சு, படிப்படியா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு வரணும். அப்பதான் அவங்களுக்கு அரசியல்ல ஒரு குறிப்பிடத்தக்க பொறுப்புணர்வும், ஒரு நம்பகத்தன்மையும், ஒரு நேர்மையும், ஒரு கம்பீரமும் இருக்கும். ஸோ அவருக்கு இந்த வீடியோ பத்தில நம்ம பதில் சொல்லப் போறோம். முதல்ல துரை வைகோவுக்கு நம்ம சொல்லணும். அவரு திருச்சி பாராளுமன்ற தொகுதியில திமுக சின்னத்தில நிக்க மாட்டேன். நான் தனி சின்னத்தில தான் நிப்பேன்னு விசும்பி, விசும்பி அழுதாரு. அவரு விசும்பி, விசும்பி அழுவுறதெல்லாம் இருக்கட்டும். அவரு முதல்ல திமுகவின் ஆதரவு இல்லாம, அவரு தன்னோட ஒரு தனி சின்னத்தில அவர் சொன்னது மாரி நின்னுருந்தா அவரு ஜெயிச்சிருப்பாரா? அவருக்கு மக்கள்ட்ட அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குதா? முதல்ல அவங்க அப்பாவுக்கு மக்கள்ட்ட அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குதா? அவங்க எதுக்கு திருச்சிய கேட்டாங்க? திருச்சியில கே.என். நேரு இருக்கிறாரு. அவருக்கு பலத்த செல்வாக்கு இருக்கு. அது திமுகவோட கோட்டை. அதனால அந்த தொகுதி எனக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு வாங்கிட்டாங்க. தனியா நிக்கிறதுக்கு வக்கு இருந்துச்சுன்னா, அவர் எங்க போய் நிக்கணும்? தனியா தான் ஒரு தொகுதியில போய் தன்னோட தனி சின்னத்துல நின்னு ஜெயிச்சு காட்டணும். திமுகவோட ஆதரவுல தனி சின்னத்துல ஜெயிச்சுக்கணும். தனி சின்னத்த வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஐய்யய்யோ! இப்ப நம்ம தனி சின்னம் வாங்கியிருந்தோம்னா, இந்நேரம் நம்ம விடுதலை சிறுத்தைகள் மாதிரி, காங்கிரஸ் மாரி நம்ம போய் அவங்கள்ட்ட ஒட்டிக்கலாமே! இந்நேரம் அமைச்சரவையில பங்கேற்றுக்கலாமே! குறுக்கு வழியில டக்குன்னு சீட்ல போய் உட்காந்துரலாமேன்னு துடிக்கிறாரு. அ அது எப்படி முடியும்? நீங்க ஒரு இடத்துல போய் நீங்க உட்காரணும்னு சொன்னா, உங்களுக்கு அந்த செல்வாக்கு இருந்தா தானே ஃபர்ஸ்ட்டு நீங்க தனி சின்னத்தில நிக்க முடியும். உங்களுக்கு அந்த செல்வாக்கு இல்ல. எங்க நம்ம தோத்துற போறோமோ, அதனால சேஃபா திமுக சின்னத்திலேயே இருந்துக்குவோம். ஸ்டாலின் நம்மள ஒண்ணும் சொல்ல மாட்டாரு அப்படின்ட்டு அந்த சின்னத்தில நின்னு ஜெயிச்சுட்டீங்க. திடீர்னு பார்த்தா அரசியல் புயல் வேற மாதிரி மாறி சிச்சுவேஷன் மாறிட்டு. சிச்சுவேஷன் மாறுனோனே மைண்ட் வேவர் ஆவுது. அடடா! அவர்ட்டயே நம்ம அங்க போட்டுருக்கலாமே! அதுக்கு முன்னாடியே அங்க விஜய்ட்ட சேர்ந்திருந்தோம்னா, நம்ம இந்நேரம் போயி அவரோட அமைச்சரவையில நம்ம உட்கார்ந்திருக்கலாமே! அப்படிங்கிற ஒரு பதற்றம் உங்களுக்கு தெரியுது. இதுக்கு பேரு தான் அரசியல் கால்குலேஷன். அரசியல் கால்குலேஷனே இந்த முடிவ நீங்க முன்னாடியே இந்த முடிவ நீங்க எடுத்திருக்கணும். முன்னாடியே விஜய் கூட கூட்டணி வச்சு, விஜய் கூட போயி, விஜய் கூட நீங்க அரசுல பங்கேற்றா யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப ஸ்டாலின் ஜெயிக்கிற மாரி இருந்தாரு. ஸ்டாலின் தான் ஜெயிப்பார்ன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்ப அதுதான் உங்களுக்கு சேஃபான இடமும். உங்களோட கொள்கைகள் நீங்க சொல்லி கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு, அது ஒரு சேஃபான இடம். அதனால திமுகல போய் இருந்துட்டீங்க. இப்ப திமுகல போய் இருந்ததுக்கு அப்புறம் திடீர்னு ரிசல்ட் மாறிடுச்சு. மாறுன உடனே, "ஐய்யய்யோ! இந்த பக்கம் போயிருக்கலாமே! இந்த பக்கம் போயிருந்தா நம்ம இன்னும் சேஃபா இருக்கிறோமே!" அப்படின்னு நீங்க பதட்டப்படுத்துறீங்க. துரை வைகோ அவர்களே, இதே தவறை தான் வைகோ பண்ணாரு. வைகோ இந்த சேர்ல உட்காரலாமா, அந்த சேர்ல உட்காரலாமான்னு அரசியல்ங்கிற மியூசிக் சேர் இருக்குல்ல, இசை நாற்காலி அத சுத்தி சுத்தி வரும்போது எல்லாரும் அவங்கவங்க சேர்ல கரெக்ட்டா போய் உட்கார்ந்துட்டாங்க. வைகோ மட்டும் இன்னும் எந்த சேர்லயுமே உட்காராம நின்னுகிட்டே இருக்கிறாரு. அவரு செய்த அதே தவறை தான் நீங்க செய்றீங்க. நமக்கு ஒரு சேர கண்டுபிடிச்சு, நமக்கு குயிக்கா அதுல போய் நம்ம உட்கார்ந்துடணும். நீங்க குயிக்கா சேர்ல போய் உட்காரல. அதுக்கப்புறம் திமுகவோட சேர்ந்து இருந்துட்டு, அவங்களோட ஆதரவுல நீங்க ஜெயிச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றீங்க? "ஐய்யய்யோ! அங்க போயிருந்தா நல்லா இருக்குமேங்கிறீங்க." இப்ப என்ன பண்றீங்கன்னா, திமுக இருக்கும்போதே நீங்க நேரா போய் விஜய பார்க்குறீங்க, விஜய பாராட்டுறீங்க, விஜய சொல்றீங்க, அதெல்லாம் பண்றீங்க. அப்பன்னா உங்களுக்கு திமுக மேல அவ்வளோ உள்ளார்ந்த ஒரு வெறுப்பு இருக்குது. திமுகவிலே இருக்க புடிக்கல. திமுகவிலே இருக்க புடிக்கல, ஏன் திமுகல இருக்கிறீங்க? முன்னாடியே வெளில போ வேண்டியது தானே! அப்போ உங்களுக்கு சேஃபா ஒரு இடம் வேணும். இதற்கு பேரு தான் துரை வைகோ அவர்களே சந்தர்ப்பவாதம். இந்த சந்தர்ப்பவாதத்தால தான் உங்க அப்பா பலவாட்டி தோத்து போனாரு. உங்க அப்பா எப்படி எப்படிலாம் சந்தர்ப்பவாதத்தை மேற்கொண்டு அரசியல்ல அடையாளமே இல்லாம போயி, கலைஞரை எதிர்த்து வெளியில போயி, அவர் எப்படி அவரோட தோழர்கள்லாம் இழந்து நிர்கதியா, ஒரு நிராயுதபாணியா, ஒண்ணுமே இல்லாம அரசியல்ல அட்ரஸே இல்லாம இன்னைக்கு விஜய் கிட்ட போய் நிக்கிறாரு அப்படிங்கிற காரணத்தெல்லாம் நான் அடுக்கட்டுமா? இப்ப பாருங்க நான் சொல்றேன் அதெல்லாம். அரசியல்ல எப்பொழுதுமே இல்ல மனித வாழ்க்கையிலயும் ஒருத்தர் எப்பொழுதும்
தான் வெற்றி அடைவதற்காகத்தான் போராடணும். தன்னோட வெற்றிக்காகவும், தன்னோட சக்சஸ்க்காக தான் தொடர்ந்து ஒருத்தவங்க வந்து போராடணும். ஆனா வந்து வைகோ என்ன பண்ணாரு அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் திமுக இல்ல கலைஞர் தோற்கடிக்கிறத பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தாரு. தான் எதிரி எப்படியாவது வீழ்ந்துறணும். எ எ எ எதிரி ஃபெயிலியர் ஆக மாட்டானா? அந்த எதிரி யாரு? கலைஞர் தான் அந்த எதிரி. ஆனா அவர் கூடயே இருப்பாரு. அவர் கூட்டணிலாம் வைப்பாரு. ஆனாலும் திமுக ஜெயிச்சிடக்கூடாது. இதுக்கு நெறையா ஒரு தவறுகள் பண்ணாரு. அதிமுகட்ட போனாரு, திமுகவோட போனாரு, பாஜக கூட கூட்டணி வச்சாரு. இப்படி நெறைய ஐட்டங்கள் இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட சிலத மட்டும் பார்ப்போம். எல்லா ஹிஸ்டரியும் எல்லாருக்குமே தெரியும். 2002ல பொடா சட்டத்தில வந்து க கைதாயிடுறாரு இவரு வைகோ. ரொம்ப நீண்ட நாள் ஜெயில்ல இருக்கிறாரு. அவர போய் கலைஞர் ஜெயில்ல சந்திக்கிறாரு. தொடர்ந்து கலைஞர் அவருக்காக எழுதிக்கிட்டு வராரு. அவருக்காக பயங்கரமா வாதாடுறாரு. அப்படிலாம் இருந்த உடனே ஆ அந்த ஜெயில் வாசம் முடிஞ்ச உடனே அவர் வெளில வந்துடுறாரு. வெளில வந்தோனே அவர் என்ன செய்றாரு அப்படின்னு சொன்னா வந்து, எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா அவருக்கு பெரிய ஒரு அனுதாப அலை இருக்குது அவருக்கு வந்து. ஆ வைகோ இப்படி வச்சுட்டாங்களே, இவ்வளோ சஃபர் ஆகுறாருன்னு இருக்கிறார். நல்லா திரும்ப அவருக்கு ஒரு பம்ப் கிடைக்குது. நல்லா அப்படியே மேல போயிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, இந்த வாட்டி கண்டிப்பா கலைஞரோட கூட்டணி வச்சுருவாரு. நல்ல சீட்டுகள ஜெயிச்சிருவாரு. கட்சிக்காரங்கலாம் பயங்கரமா எதிர்பார்க்குறாங்க. அந்த நேரத்துல திடீர்னு பார்த்தா, இந்த பக்கம் போன கார் அப்படியே திருப்பி அந்த பக்கம் போயிட்டாரு. அப்படின்னு சொல்லி அவர் வைகோவோட கட் அவுட்லாம் போட்டு உடைச்சாங்க அப்படின்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. அவருக்கு போனதுக்கு என்ன காரணம்? அது வேற ஏதோ பல காரணங்கள் இருக்கலாம் அரசியலுக்கு பின்னாடி. உண்மையான காரணம் திமுகவும் கலைஞரும் ஜெயிக்கக்கூடாது. நான் ஜெயிக்கிறேனோ இல்லையோ, அடுத்தவன் என்னோட எதிரி ஜெயிக்கக்கூடாது. இப்படிங்கிறதுக்கு எண்ணத்துக்காக தான் அவர் அங்க போனாரு. அதே மாரி அடுத்த மிஸ்டேக் பாருங்க. அடுத்து தெரியும் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒண்ணு வச்சாரு. மக்கள் நல கூட்டணி வச்சு இவரு ஒரு இவ்வளவு பெரிய லீடரு. இவர் அங்க போய் என்ன பண்ணணும்? இவர் ஒரு முதல்வர் வேட்பாளரா அங்க இருக்கணும். விஜயகாந்த முதல்வர் வேட்பாளரா வச்சுக்கிட்டு, யாரு வேணாலும் முதல்வர் வேட்பாளரா இருக்கட்டும். எது வேணாலும் நடக்கட்டும். நான் விஜயகாந்துக்கு பக்கத்துல வேணாலும் நிக்கிறேன். ஆனா கலைஞர் மட்டும் முதலமைச்சர் ஆயிடக்கூடாதுன்னு அதையும் சாதிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பிற்காலத்துல மல்லை சத்யா அதை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, எப்படி அவங்கள வீழ்த்திட்டேன் பார்த்தீங்களா? அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வைகோவோட முழுமையான அரசியலே கலைஞர் எப்ப கீழ விழுவார்? அவரை எப்படி தோற்கடிக்கலாம்? எப்படி அவருடைய எதிரிகளோடு சேர்ந்து அவரை வீழ்த்தலாம்? இந்த மாதிரி புத்தியால தான் வைகோ இன்னைக்கு விஜய் கிட்ட போய் பக்கத்துல அவ்வளோ பெரிய ஆளுமை. விஜய் கிட்ட போய் பக்கத்துல நிக்கிற நிலைமைக்கு போய் அவர் இருக்கிறாரு. வைகோவுக்கு இல்லாத பேச்சாற்றலோ, எழுத்தாற்றலோ, போராட்ட குணமோ, அ அ அந்த மாரி திறமைகள் வந்து யாருக்குமே இல்ல. அதனால தான் கணேசன் வந்து அவர பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, அ வந்து "ஹி கேன் பி எ குட் லெப்டினன்ட், பட் ஹி கேனாட் பி எ கிங்." அவர் ஒரு நல்ல தளபதியா இருக்க முடியும். ஒரு நல்ல தலைவனா, ஒரு அரசனா அவர் மாற முடியாது. ஏன்னா, அரசனுக்குள்ள பெருந்தன்மையான, வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய பண்பு நலன்கள் அவர்கிட்ட இல்ல. இத தான் வந்து அவர் சொல்லிட்டு அவர் கட்சிய விட்டு வெளியில போனாரு. கணேசன். அவரோட கூடவே பல நாள் இருந்து அவர் குடுத்த கடைசி வேலிடேஷன் இதுதான். இது வந்து இன்டர்வியூல எங்கேயோ இருக்குது. நீங்க யாராவது போய் பார்க்கணும்னா பார்க்கலாம். அதே அவங்க அப்பா புத்திய அப்படியே உரிச்சு வச்சுக்கிட்டு தான் துரை வைகோ பொறந்திருக்கிறாரு. அதே நம்பகத்தன்மை இல்லாது. இங்கேயும் இங்கேயும் பார்க்கறது. இங்க வந்து நேருகிட்ட அழுது நான் எப்படியாவது என்ன ஜெயிக்க வச்சிருங்க, தனி சின்னத்தெல்லாம் நிற்பேன்னு அடம் பிடிச்சி அதை வாங்கிக்க வேண்டியது. வாங்கினோன்னே புறப்பட்டு அடிச்சு அங்கேருந்து விஜய் கிட்ட ஓட போகிறேன், இப்போ நான் இதுக்காக தான் போகிறேன் அப்படிங்க வேண்டியது. துரை வைகோ அவர்கள், நீங்கள் வைகோ மாதிரியே தமிழ்நாட்டிலே என்ன சொன்னார்கள், எப்படி செய்தார்கள் அப்படின்னு இமையை தூக்கி தூக்கி பேசிங்கன்னா நீங்கள் வைகோ ஆயிட முடியாது. வைகோ என்ன தான் பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டியை இழந்தாலும் அவர் சிறந்த போராட்டக்காரர், கொள்கைக்காக தொடர்ந்து நின்றவர், சிறந்த நாடாளுமன்ற பேச்சாளர், குட் பார்லிமெண்ட்ரியன் அப்படின்னு நிறைய கிரெடிட் அவர் வாங்கி வச்சிருக்காரு. அவரோட அரசியல் கால்குலேஷனால அவர் ஃபெயில் ஆகிட்டாலும் வைகோக்குன்னு ஒரு மரியாதை எல்லா தளங்களும் இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து நீங்கள் வந்து புறவாசல் வழியாக நீங்கள் வந்து என்னன்னா வந்து மல்லை சத்யாவை நீங்கள் வெளில தள்ளிட்டீங்க. இதே அவங்க அப்பாவுக்குள்ள புத்தி தான். நீங்கள் வந்தவொடனே உங்கள் அப்பா எப்படி இதுக்கு முன்னாடி உள்ளவங்களை வெளில தள்ளினாரோ அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, மல்லை சத்யாவை நீங்கள் வெளில தள்ளிட்டீங்க. அப்போ உங்கள் புத்தி என்னன்னா, உங்களை சுற்றி யாருமான ஒரு ஆளுமைகள் உங்களை சுற்றி இருக்கக்கூடாது. உங்களுடைய திறமையானவர்கள் உங்களை பற்றி இருக்கக்கூடாது. உழைச்சி மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கி ஒரு கிரெடிபிலிட்டியை வாங்கி நம்ம சின்னத்தை கொண்டாந்து நம்ம நிற்கக்கூடாது. யாருக்கிட்டையாவது போய் ஒட்டணும், யாருக்கிட்டையாவது இந்த பக்கம் போய் சேர்ந்துக்கணும், அந்த பக்கம் சேர்ந்துக்கணும், அங்கே போய் நிர்மலா சீதாராமனையும் பார்க்கணும், மோடியை பார்த்தாலும் ஹீஹின்னு சிரிச்சுக்கணும், நிர்மலா சீதாராமனையும் பார்த்துக்கணும், விஜயையும் பார்த்துக்கணும். இப்படி எல்லாத்தையும் பார்த்து தனக்கு ஏதாவது இது ஆதாயம் கிடைக்குதா அப்படிங்கிறதுனால அப்பாவோட ரூட்டில் நீங்கள் அப்படியே போய் கொண்டிருக்கிறீங்கிறத இங்கே மறந்துடாதீங்க. உங்க அப்பா வந்து இந்த மாதிரி கூட்டணியில மட்டும் நம்பகத்தன்மை இல்லாம இல்ல. அதே உங்கள மாதிரியே அவரோட குணம் உங்களுக்கு இருக்கிற மாதிரியே நண்பர்கள், தளபதிகள்,
தன்னோட கூட வந்த விசுவாசிகள் அவர்களோட நம்பகத்தன்மையும் உங்க அப்பா இழந்தவர். ஃபார் எக்ஸாம்பிள் செஞ்சி ராமச்சந்திரன், கணேசமூர்த்தி, எல் கணேசன், நாஞ்சில் சம்பத், மல்லை சத்யா, இந்த மாதிரி பல ஸ்டோரியை நம்ம பார்த்துருக்குறோம். அதை பற்றி நம்ம நிறையா பேச வேண்டியதில்லை, அது நிறையாவே ஆல்ரெடி இருக்குது. இவங்கெல்லாம் இவர் கூட வந்து மல்லை சத்யா சொல்லுவார், ஒரு பேராக அந்த இதுலேருந்து கொடிக்கம்பத்துலேருந்து அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவர் பேரை அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 2 விதத்தில் நீங்கள் நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கீங்க. ஒன்று, உங்கள் சொந்த கட்சிக்குள்ள நீங்கள் நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கிறீங்க. வாரிசு அரசியல், துரை வைகோ வந்து வைகோ வாரிசையே எதிர்த்து வந்து திருப்பி துரை வைகோ வாரிசு ஆக்கிட்டாரு. அவருக்கு அந்த தகுதி இருக்குதா, அதுக்காக ஒரு பயிற்சி வைக்கப்பட்டாரா? இப்போ கலைஞராவது ஸ்டாலினை கொண்டாந்தாருன்னா அவரை சரியாக பயிற்சி படுத்தி கொண்டாந்தாரு. திடீர்னு ஒரு சிகரெட் கம்பெனியோ இது டொபாக்கோ கம்பெனி நடத்திட்டு நேரடியாக கொண்டாந்து இங்கே வந்து உட்காந்துட்டாரு. அதுபோல் உங்கள் அப்பா தன்னுடைய சொந்த கட்சியிலேயே அவங்களோட நம்பகத்தன்மையை பெற முடியல. அவருக்காக உடையத்தர்களோட நம்பகத்தன்மையை பெற முடியல. நாஞ்சில் சம்பத்தை அழுகுறாரு, மல்லை சத்யா அழுகுறாரு, கணேசமூர்த்தி என்ன வருத்தமோ அவர் செத்தே போயிட்டாரு. செஞ்சி ராமச்சந்திரன், எல் கணேசெல்லாம் எப்பயோ அவங்கள ஒட்டி பிரிஞ்சு போயிட்டு ரொம்ப அதுக்காக மனம் நொந்திருக்கிறாங்க. அதே பாதையில் அப்பாவோட கடைசி அணையிற விளக்கு லைட்டாக அப்படி ஆடி ஆடி தெரியுங்கிற மாதிரி அப்பாவோட பாதையில் தான் நீங்கள் போகிறீங்க. அப்பாவோட அதே திமுக வெறுப்பை உள்ளுக்குள்ளார வச்சுக்கிறீங்க. வேற யாராவது தொத்திக்கிட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம ஜெயிச்சிடலாமான்னு நினைக்கிறீங்க. இதனால தான் அடையாளம் இல்லாத ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் மாறி இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வந்து உங்கள் அப்பாவுக்குடான பேச்சாற்றலோ, உங்கள் அப்பாட்ட இருக்கிற ஒரு கொள்கை பிடிப்போ, உங்கள் அப்பாவோட இருக்கிற சில திறமைகளோ உங்களுக்கு இயற்கையாகவே ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இன்னமும் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கையில் கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கிறீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் கட்சியை நீங்கள் வலுப்படுத்த பாருங்கள். எப்படியாவது டிவிக்காவை பெருசாக்கி திமுகவை சின்னதாக்கிடலாமான்னு பார்க்காதீங்க. உங்கள் அப்பா அதை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டாரு. திமுகவை அப்படியே 2ஆக பொளந்து அப்படியே நாடு ஃபுல்லாக நடைப்பயணம் போய் அப்படியே எல்லாத்தையுமே அறுத்துடுறேன் அப்படின்னாரு. ஒன்றும் அறுக்க முடியல. திரும்பி கலைஞர் தான் அவரை அரவணைத்து கொண்டார். கலைஞர் அவரை சேர்த்து கொண்டார். கலைஞர் அவரோட திறமையை பார்த்து இவர் கண்டிப்பாக வைகோ பார்லிமெண்ட்டுக்கு போகணும்னு கலைஞர் சொன்னார். கலைஞர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனது உள்ள ஒரு தலைவர். மறப்போம் மன்னிப்போம், அது வைகோவுக்கு கிடையாது. பழி வாங்குற புத்தி தான். கலைஞர் அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் வாயா என்னையா பண்ணுற, ஏயா கோச்சிக்கிட்ட அப்படின்னு எத்தனையோ பேர்கிட்ட டிஆர் பாலுட்டே இருந்து எத்தனையோ சொல்லியிருக்கிறாரு. எத்தனையோ பேர் அது மாதிரி கலைஞர் அண்ணா வந்து திரும்ப சேர்த்துக்கிட்டாரு, திரும்ப என்ன அரவணைச்சிக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரு தலைவனுக்குள்ள பண்பு. அதே பண்பு ஸ்டாலின் இருக்கு பாருங்க. ஒரு வாட்டி வைகோவில் மேடையில் ஏறி வர முடியல, வைகோ கையை பிடிச்சி ஸ்டாலின் கூட்டு வர்றாரு. அந்த ஸ்டாலின் வர வேணாம் கொண்டாடார் சொன்னா அந்த கட்சி விட்டு வெளில வந்தார். ஸ்டாலின் எப்படி இன்னமும் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக நம்மளை எதிர்த்தவர்னு பழி வாங்கணும்னு அவர் நினைக்கல. அவர் இன்னைக்கு தோற்று போயிருக்கலாம். அவர் அரசியலை விட்டு இன்னைக்கு முதல்வராக இல்லாமல் அவர் ஒதுங்கி இருக்கலாம். அவர் தொகுதியிலேயே தோற்று போயிருக்கலாம். ஆனால் அவரோட ஆளுமையை பாருங்கள். அவங்க அப்பா எதிர்த்து அப்பாவை அடைச்சி கொண்டாந்து மேலே வச்சுக்கிறாரு. மல்லை சத்யாவே உங்களால் தாங்க முடியல. உங்களுக்காக ஓடா உழைச்சவரை, தண்ணியில் விழுந்து உங்களை காப்பாற்றினவரையே அவங்களால அவரை வச்சுக்க முடியல. அதனால் நீங்கள் வந்து திமுகவை அழிக்கும் வேலைகளையோ திமுகவை சின்னதாக்குற வேலையோ செய்யாதீங்க. திமுகவெல்லாம் யாராலும் சின்னதாக்க முடியாது. திமுகவை மேகம் வந்து மறைக்கலாம். அது வந்து ஒரு பெரிய மலை. சில மேகங்கள் வந்து மறைக்கும் கொஞ்ச நாள். எம்ஜிஆர் மாதிரி ஒரு மேகம் மறைக்கும், ஜெயலலிதா மாதிரி ஒரு மேகம் மறைக்கும், அப்புறமா விஜய் மாதிரி ஒரு மேகம் மறைக்கும். மேகங்கள் கலைந்து போனவுடனே திரும்ப சூரிய ஒளியில் உதய சூரியன் திரும்ப பெருசாக தெரியும். அதுக்காக தான் நான் இங்கே வந்து ஆஸ்திரேலியா தான் அவருக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்களோட கொள்கை பிடிப்பு அப்படிப்பட்டது. அவங்க தமிழருக்காக உழைக்கிறாங்க, தமிழினத்துக்காக போராடுறாங்க. நாங்கள் வாரிசு அரசியலையும் எதையும் பார்க்குறதில்ல. தைரியமாக பிஜேபி எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. எங்களுக்கு சீட்டே இல்லையா, நாங்கள் வீட்டில் போய் உசாமல் உட்காந்துருக்குறோம், மக்களுக்காக பேசுகிறோங்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து அவங்கள்ட்டேருந்து கற்றுக்குங்க. திமுகவை சின்னதாக்கிடலாம், விஜயை பெருசாக்கலாம்னு நினைக்காதீங்க. அந்த கனவு ஒருபோதும் நடக்காது.